மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி கறி வறுக்கிற மாதிரி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக பலாக்கொட்டை மசாலா பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் பலாப்பழம் வாங்கினீங்கன்னா அதோடைய சீட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு மசாலா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார், அப்புறம் வெரைட்டி ரைஸ், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் 1 கப் பலாக்கொட்டையை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த பலாக்கொட்டை மேலே உள்ள தோலையெல்லாம் நம்ம எடுத்துடணும். அதனால் குக்கரில் வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் போன பின்னாடி மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே உள்ள தோலெல்லாம் நம்ம எடுத்துடணும். பாருங்க, ஈஸியாக நல்லா உரிக்க வருது. இதை 2 பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 பல் பூண்டு பல் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பூண்டு அளவு தான் அது. இது கூடவே 4 சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய். இதை இந்த மாதிரி 4ஆக உடைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. கடாய் நல்லா சூடான பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். லைட்டாக தட்டி இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுறலாம். சோம்பு கருவேப்பிலை நல்லா வெடிக்கட்டும். நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வெடிக்க விட்டுறலாம். கலந்துட்டு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு. இதில் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். பச்சை வாசனை போன பின்னாடி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா மசிய வதங்கின பின்னாடி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு இது ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பலாக்கொட்டை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போகட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தட்டும். இன்றைக்கி நான் செய்கிற பலாக்கொட்டை மசாலா 3 பேர் சாப்பிட்லாம். நல்லா இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயெல்லாம் மேலே வந்த பின்னாடி வெட்டி வச்சுருக்க பலாக்கொட்டைகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த மசாலா கூட இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை லைட்டாக கொஞ்சம் வற்றணும். அதனால் கேஸை சிம்லேயே வச்சு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணிலாம் லைட்டாக வச்சிருச்சு. சூப்பராக கம்மன்னு பலாக்கொட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பலாக்கொட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.